சூப்பரான டேஸ்டான சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டைலாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அரைமுடி தேங்காவை இந்த மாதிரி பால் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளியை போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 உருளைக்கிழங்க சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நாங்கள் ஒயிட் சன்னா தான் எடுத்திருக்கோம். ஒயிட் சன்னாவை இன்றைக்கி நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம். ஒயிட் சன்னாவை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு நல்லா நம்ம கலரி விட்டுட்டு குக்கரில் விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் சேர்த்துட்டு குக்கரில் நம்ம விசில் வைக்க போகிறோம். இது ஒரு 3லேருந்து 4 விசில் கரெக்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். சப்பாத்திக்காக தான் இந்த சன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சப்பாத்தி மாவை பிசைஞ்சிடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவை நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. விசில் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பரான சன்னா மசாலா நல்லா கொதிக்க கொதிக்க ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு மட்டன் குழம்போட ஃப்ளேவரு சூப்பராக இருக்குது. இப்போ சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துட்டு சப்பாத்திக்கு இந்த சன்னா மசாலா வச்சு சூப்பராக சாப்பிட்றலாம். தவா காஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி கீ சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு, நல்லா சாஃப்டான சப்பாத்தி. இது எங்கள் அத்தையோட ரெசிபி தான். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இதே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.